நான் தான் இந்த வழக்கில் மனுதாரர். உங்கள் 2 பேருக்குமே நினைவு இருக்கும். இந்த ஸ்டோரியை நம்ம பண்ணதுக்கு பிறகு நம் 3 மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்தார்கள். 2 பேர் மீது இல்லையா? உங்கள் மீதும் என் மீது மட்டும். மாலதி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதில் இல்லையே, உங்கள் மேலே போட்ட எல்லா அதுக்கப்புறம் போட்ட வழக்கெல்லாம் நானும் தான் இருக்கேன். இல்லை, அந்த ஃபஸ்ட்டு போட்டது குடித்து விட்டு உறங்குகிறார்ன்ற வழக்கில் நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் மட்டும் நான் மட்டும்தான். அதில் நீங்கள் மட்டும் நான் இல்லை. ஒரு வழக்கு போட்டாங்க. அதில் தான் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டார். அப்போது திரு செல்வப்பெருந்தகை அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் அனைவருக்கும் தெரியும். அப்போது அது குறித்து பேசிய திரு செல்வப்பெருந்தகை அவர்கள், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்துச்சுன்னா போய் வழக்கு போட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார். நான் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்ககிட்ட விவரங்கள் இருந்தால் போய் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்னால் நாம் அப்போதே அதை மறுத்து பேசணும். ஒரு செய்தியாளராக செய்தி வெளியிட தான் நம்ம வேலை. எல்லாரும் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இருந்தாலும் நான் சிபிஐக்கு இது ஒரு புகாராக அளித்திருந்தேன். அவர் கோரிக்கையை ஏற்றாங்க. அவர் கோரிக்கையில் ஏற்றலாம் இல்லைனாலும் கொடுப்பேன். கையில் மெட்டீரியல் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. சிபிஐ விசாரிக்க வேண்டிய ஊழல் இது, மாநில அரசு விசாரிக்காதுன்னு தெரியும். அதனால் நான் சிபிஐக்கு புகார் மனு அனுப்பியிருந்தேன். தமிழக அரசு சிபிஐ விசாரிப்பதற்கான அனுமதியை ரத்து செய்து விட்டது திமுக அரசு வந்த உடனே. அதனால் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தேன். இந்த வழக்கில் இந்த ஸ்கீம் யாரோட ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா, சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுத்துறை மற்றும் சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பியோட ஸ்கீம்.